இதுவரை அன்னைக்கால சித்தர்களுடைய ஜீவசமாதியை பார்த்தோம். இந்த பதிவில் 11 சித்தர்களின் மிக பிரபலமாக விளங்கிய ஒரு சித்தர் ரோமர்ஷி அவருடைய ஜீவசமாதி பற்றி காண்போம். உடம்பிலே ரோமங்கள் 3.5 கோடி ரோமங்கள் இருந்ததாக சொல்லுவார்கள். இதுதான் சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் ரோமரிஷி ஜீவசமாதி இருக்கும் இடம். இது தியாகேசர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரோம மகரிஷி மடாலயம் வெளிவாயில் வனப்புறம் விநாயகர் வரவேற்கிறார். அடுத்து முருகனுடைய வடிவம், அதுக்கு அடுத்து வாராகி. இவர்களை ஆசீர்வாதம் பெற்று உள்ளே நுழைந்தவுடன் விநாயகர் வரவேற்கிறார். வலப்புறம் 11 சித்தர்களுடைய வடிவங்கள் 2 வரிசையாக காணப்படுகின்றன. அவர்களுக்கு பின்னாலே பசுமடம் ஒன்று உண்டு. இவர்கள் தரிசனம் பெற்ற பிறகு அவர்களுக்கு நேர் மேலே உரிய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இவர்களை வணங்கி இடப்புறம் வள்ளலார் சிலையும் சிவனுடைய சிலையும், பெரிய சிவன் சிலை, அன்னாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. தனியே ஒரு சிறிய அறை இருக்கிறது. அங்கேதான் இப்பொழுது ரோமர்ஷியுடைய தந்தை என கருதப்படுகின்ற காகபுசுண்டருடைய சமாதி தீப ஆராதனை நடக்கிறது. கூட்டம் அதிகமாக குவிந்திருக்கிறது. பூசை முடிந்ததும் பூசாரி நம்மை அழைக்கிறார். தனியே வந்து தரிசனம் செய்து கொள்ள உள்ளே செல்கிறோம். இவர்தான் ரோமர்ஷியுடைய தந்தை என கருதப்படுகின்ற காகபுசுண்டர். இவருடைய சமாதிக்கு வலப்புறம் தான் ரோமர்ஷியுடைய சமாதி இருக்கிறது. இவர்தான் இந்த திருக்கோயின் காப்பாளர். இவரிடம் இந்த கோயிலை பற்றி விவரமாக பேசுவோம். மயிலாண்டவர் திருக்கோவில் ரோம மகரிஷி அறக்கட்டளை, ரோம மகரிஷி ஜீவசமாதி, காகாபுஜண்டர் ஜீவசமாதி. ரோம மகரிஷி உடம்புல 3 கோடி ரோமங்கள் இருக்குது. ஒரு ரோமம் கொட்டினால் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் காலம் முடியுது. பஞ்சபட்ச சாஸ்திரம் எழுதினவர். அத்திக்காடு, அத்தி தோட்டத்தில் மயில், குயில், ஆந்தை, வள்ளுவர், பச்சைகள் இருந்ததுனால மயிலாண்டவர் என்ற பெயர் இருந்தது. இங்க 18 சித்தர் இருக்கிறாங்க. வராகி இருக்குது, சமயபுரம் மாரியம்மன் இருக்குது, 6 முருகர் இருக்கிறாங்க, 8 விநாயகர் இருக்கிறாங்க, பைரவர் இருக்கிறாங்க. இப்படி பல சாதனைகளுக்கு பசுமடம் இருக்குது. கோத்தால தினசரி அன்னதானம், இலவச கல்யாணம் பண்றோம். எல்லாருக்கும் தர்மமாக சத்திரம் கொடுக்குறோம், இலவசமாக இலவச புக்கு கொடுக்குறோம், பேனா பென்சில் கொடுக்குறோம், வருஷத்துல ஒரு வாட்டி நோட்டு கொடுக்குறோம், கண்ணாடி வாங்கி தரோம் இலவசம். 1 வருஷமாக 3 தலைமுறையாக அதை கஷ்டப்பட்டு இந்த கோயிலை நல்ல முறையில் நடத்துறோம். நான், என் மனைவி, என்னுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இந்த திருவத்தூரில் பிறந்து வந்தோம். இதே ஊரில் தான் இருக்கிறோம். நல்லபடியாக செய்யறோம். கல்யாணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கடன் தொல்லைகள், எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு எலுமிச்சம்மா வச்சு மடியை தொட்டு வணங்கி எடுத்தோம்னா அந்த மாலை எலுமிச்சமா நல்லபடியாக 3 நாளில் முடியும்.